அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். ரிஷபராசி நேயர்கள், ஆம், வேலையில்லா பட்டதாரிகள் என்பது போல என்ன வேலை வேண்டும், என்ன வருமானம் வேண்டும், எண்ணியது அத்தனையுமே ஈடேறும். வேலையாலும் வருமானத்தினாலும் வீட்டாலும் தன்னுடைய நட்பினாலும் தன்னுடைய மாமனினாலும் தன்னுடைய மனைவி வழி உறவினாலும். ஆக ரிஷபராசிக்கு வேலை கிடைத்தே தீர வேண்டும், வேலை சிறப்பாக இருக்க வேண்டும், அதனால் வருமானம் பெருக வேண்டும், பெருகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணியது ஈடேறுகிறது. என்ன நினைச்சீங்களோ அந்த கோலை நீங்க அச்சீவ் அடைவீங்க. குறிப்பாக அரசாங்க உத்தியோகம், குறிப்பாக நிர்வாகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, குறிப்பாக பணம், அதாவது பிஎஃப் வரல, அலவன்ஸ் வரல, அரியர் வரல, டிஏ வரல, கொடுத்த கடன் வரல, அது எந்த விதமான கவலை வேண்டாம். இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான காலம். இந்த காலத்தில் கொடுத்தது அத்தனையும் திரும்ப பெறும். புதிதாக பூக்கள் மலர்வது போல புதிய வேலை எடுப்பார்கள், புதிய வருமானத்தை பார்ப்பார்கள். மிக சிறப்பான காலம் ரிஷபராசி நேயர்களுக்கு மட்டுமே. உதாரணம், படிப்பு. இதனால் வரை படித்தது புரியாததாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது புரிந்து பொருள்பட அறிந்து வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவீர்கள். ஆக ரிஷபம், உங்களுக்கு தனமும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். அதுபோல திடீரென்று திருமணம் சட்டென்று நிச்சயிக்கப்படும். திடீர்னு லவ் பண்ணியிருப்பாங்க, வாப்பா கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஆக நிச்சய தாம்பூலமும் அல்லது திருமணமும் எதிர்பாராத ஞான சிருஷ்டிகள் சாமியார்களையும் அல்லது மத குருமார்களையும் அல்லது ஆசிரியர்களின் ஆசீர்வாதங்களையும் ரிஷபத்திற்கு இப்போது கிடைக்கும். ஆக ரிஷபராசி ஒரு ஜாக்பாட்டான வாரம் இந்த காலம். இந்த காலத்தை, பொன்னான காலத்தை, ஒவ்வொரு நிமிடத்தையும் வேஸ்ட் செய்யாதீர்கள். ஒவ்வொரு நிமிஷமும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போங்கள். இந்த வேலை இப்போ முடிங்க, அடுத்த அந்த வேலை முடிங்க, திட்டமிட்டு செயலாற்றுங்கள். அத்தனையும் வெற்றியாக இருக்கும். தந்தை வழி உறவில் பெண் எடுத்து பாருங்கள், பெண் கொடுத்து பாருங்கள், அல்லது தந்தையோடு சற்று மனம் விட்டு பேசி பாருங்கள். தந்தையின் அனுபவமும் தந்தையின் பராக்கிரமும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அனுபவம் தாங்க ஒரு மனிதனுடைய ஆற்றல். எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் படித்து முடிக்க முடியாது. ஆனால் ஒரு தந்தையிடமோ, ஒரு ஆசிரியரிடமோ, ஒரு குருமார்களிடமோ உறவாடி பாருங்கள், மனதோடு பேசி பாருங்கள். அவர்கள் அனுபவத்தை அத்தனையுமே புத்தகமாகவும் பொக்கிஷமாகவும் உங்களுக்கு கொடுப்பார்கள். இப்படி யாரும் இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்த தாத்தா பாட்டியிடம், குறிப்பாக தாத்தாவிடம் அமர்ந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை கேளுங்கள். அற்புதமாக உங்கள் வாழ்க்கைக்கு, வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும். ரிஷபராசிக்கு இப்பொழுது தாத்தாவிடம் உறவாடுங்கள், வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம். இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள், உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள். ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும். அடியேன் பார்க்கும் விதங்கள், உங்களுடைய அம்சங்கள், ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன். மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.